வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஏடிஎஃப் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பொறுத்த வரைக்கும் மொத்த மதிப்பெண் 70 மதிப்பெண். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 70 மார்க்கு 15 எடுத்தால் பாஸு. ஸோ நமக்கு பாட்னி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு புக் பேக் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்சைட் கொஷின் எல்லாம் படித்து வைக்கணும். நீங்கள் இன்சைட் கொஷின் எல்லாம் படித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் 15 வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும். ஸோ இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக அந்த பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஏடிஎஃப் கொஷின் பேப்பர் கூட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொஷின் வந்து எடுப்பாங்க. அதனால் அந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் இப்படி கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், தாவரங்களோட ஒளிச்சேர்க்கை மட்டும் பயன்படுத்தப்படும் சூரிய ஒளியோட அளவு இது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 2 to 10% வந்து சொல்லுவோம். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மயோஸ்டாஸோட மகரந்தத்தால் அளவு 10 மைக்ரோமீட்டர். எத்தியம் புரோபைடினாலே நமக்கு தெரியும் அக்ரோசெல் எலக்ட்ரோபோரசிஸ். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்சர் எனி 6 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின் நம்பர் 24 கம்பல்சரி. சுரப்பு மற்றும் ஊடுருவு டப்பிட்டத்தை வேறுபடுத்துக. எண்டோதீலியம் என்றால் என்ன? மெண்டலின் ஆய்வுகளை மறு ஆய்வு செய்து கண்டறிந்த அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை எழுது. டாடா பேலை என்றால் என்ன? தடைக்கட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் விதி என்றால் என்ன? முழு ஆக்குத்திறன் என்றால் என்ன? வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன? அதன் வகைகளை குறிப்பிட. ஆற்றல் பிரமிடு எப்போது நேரானவை காரணம் கூற. பசுமை இல்ல விளைவை உண்டாக்கும் மனித செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 into 3 18. ஸோ இதில் மென்டலின் 7 வேறுபட்ட பண்புகளை கூறு. மகரந்த பை முதிர்ந்த மகரந்த பையின் குறுக்குவெட்டு தோற்றத்தை படம் வரைந்து பாகம் குறி. இரட்டிப்பாதல் என்றால் என்ன? ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிரிகளை வளர்ப்பதற்கு என்னென்ன பொருட்களை பயன்படுத்துவாய்? அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆழ்மிகு மண்டலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும் ஏன்? அச்சுறுத்தப்பட்ட மற்றும் பாதிப்புக்குட்பட்ட சிற்றினங்களை வேறுபடுத்த. பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள்கள் யாவை? ரைட் ஆன் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங். சூழ்நிலையில் படிநிலையில் பற்றி என்றால் என்ன? சூழ்நிலையின் படிநிலைகளை எழுதுக. வாட் இஸ் ஈக்காலஜிக்கல் ஹைரார்க்கி? நேம் த லெவல்ஸ் ஆஃப் ஈக்காலஜிக்கல் ஹைரார்க்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் நகல்சார் வேறுபாடு, கேமிட்டோ நகல்சார் வேறுபாடு. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 5 into 25. இதில் இருக்கிற கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கருவுரா கனி வரையறுக்கவும் அதன் முக்கியத்துவத்தை பற்றி குறிப்பு வரைக. வறண்ட நீர் தாவரங்களின் உள்ளமைப்பு தகவமைப்பு. டிஃபைன் பார்த்தனோகார்பி, ரைட் த சிக்னிஃபிகன்ஸ். இனாமினேட் த அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் ஜீரோபைட்ஸ். ஓங்கு மரத்தில் எடுத்துக்காட்டுகள் விவரிக்கவும். கீழ்கண்ட விவரங்களை கொண்டு பிரமிடு வரைக. அடுத்து பார்த்தீங்கன்னா மரபு வரைபடம் என்றால் என்ன? பயன்கள். காடழிவின் விளைவுகள். உயிரி ஒளி திருத்தம் என்றால் என்ன? உயிரி ஒளி தொழில்நுட்பத்திற்கான எடுத்துக்காட்டு. தலைவுறமுடிதல் விளக்குக. உறைகுளிர் பாதுகாப்பு பற்றி விளக்குக. நிலவேம்பு கீழநிலை ஆடத்தோட இவற்றின் செயலாக்க மூல மருந்து மற்றும் மருத்துவ முக்கியத்துவத்தை எழுதுக. ஸோ இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ ஆசிரியருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.